நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன போட்டிருக்கான், அப்ளிகேஷன் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா. அப்ளிகேஷன்னா பயன்பாடுகள். என்ன பயன்பாடுகள்னு சொல்லுவாங்க. என்ன பயன் அளிக்கிறது ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். இந்த வெப்ப விளைவானது ஜூல்ஸ் தத்துவத்தின் பிரகாரம் செயல்படக்கூடிய வெப்ப எஃபெக்ட் விளைவுகள், வெப்ப விளைவுகள் இதோட பயன்பாடுகள். ஜூல்ஸோட வெப்ப விளைவுகளின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் பயன்பாடுகள். ஜூல்ஸு ஹீட்டிங் எஃபெக்ட் வெப்ப விளைவுகள் அப்படின்னு என்னது, ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சில சமயத்தில் காயில் இருக்கும், அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும்போது கரண்ட்டு என்ன கொடுக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு இல்லை காயிலுக்கு. அது என்ன செய்யும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றும். அப்போ தான் உனக்கு பல்ப் எரியும், இல்லை உனக்கு அயன் பாக்ஸ் ஹீட் ஆகும். ரைட்டா? எகெயின் என்ன பண்ணலாம், நம்ம அதே ஹீட் எனர்ஜியை நம்ம இஎம்எஃபாக உண்டாக்கிக்கலாம், கரண்ட்டாக மாற்றிக்கலாம், வோல்டேஜாக மாற்றிக்கலாம். எப்படின்னா இப்போ அதான் சொல்கிறல, ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கும்போது எலக்ட்ரான்கள் அதிலிருந்து ஆற்றலை பெறுகிறது. ரைட்டா? ஹீட்லேருந்து எதை பெறுகிறது, ஆற்றலை பெறுகிறது. எலக்ட்ரான்கள் ஓட்டம் அதிகரிக்கிறது, அப்போ மின்சாரம் வரும். அப்போ மின்சாரம் வந்தால் என்னது, வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? வோல்ட் V = I × R தானே, ஆர் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். என்னது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரிவர்ஸ் ஹீட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சு நீ ஹீட் எனர்ஜி உண்டாக்கலாம், இல்லை ஹீட் எனர்ஜி வச்சு இஎம்எஃப்ஐ உண்டாக்கலாம். இஎம்எஃப்னு என்னது, வோல்ட். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால வோல்ட். ஆனால் இஎம்எஃப்னா பேட்டரிக்குள்ள மொத்த வோல்ட். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால் அது வெளியில் வர்றது. அதாவது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எப்போ வரும், ரெண்டு போலாரிட்டிக்கு, அதாவது ரெண்டு முனைகளுக்கு நடுவில் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கேல்வனோமீட்டர் ரீடிங் எப்போ 0வாக கிடைக்கும், ரெண்டு பாயிண்ட்டு நடுவில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி என்னது, மேலே உள்ள பாயிண்ட்டு கீழே உள்ள பாயிண்ட்டு ஒரே வோல்ட்டில் இருக்கணும். அது 5ன்னு இது 5 அப்படின்னா நோ டிஃபரன்ஸ், அப்படின்னா எந்த கரண்ட்டு பாஸ் ஆகாது. டிஃபரன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் மேலே ஒரு 5 இருக்கும், கீழே 10 இருந்தால் டிஃபரன்ஸ் இருக்குது, அப்போ கரண்ட்டு பாஸ் ஆகும். போதுமா? அப்போ அதில் கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஹீட்டர். எலக்ட்ரிக்னா மின் வெப்பமாக்கும் பொருள். ஹீட்டர்னால் ஹீட் பண்ணுறது. ரைட்டா? உஷ்ணமாக்குதல். ரைட்டா? வெப்பமாக்கும். மின்சாரம் மூலிமா வெப்பமாக்க பயன்படும் பொருட்கள். ரைட்டா? எலக்ட்ரிக்கில் மின்சாரம், அதன் மூலமாக ஹீட்டர்ஸ், அந்த மின்சாரம் மூலியமாக வெப்பத்தை உண்டாக்கக்கூடியது, அதை ஹீட்டை உண்டாக்கக்கூடியது. இப்போ என்னது, அயன் பாக்ஸ், அது வெப்பம் மின்சாரம் மூலியமாக தானே வெப்பத்தை உண்டாக்குறது. அதேமாதிரி தண்ணியை சூடு பண்ணுறது, அது என்னது, அது மின்சாரம் மூலியமாக தண்ணியை சூடு பண்ணுது. டோஸ்டர் என்னது, வறுக்கும் தட்டு, வறுக்கிற தட்டு இருக்கு இல்லையா, டோஸ்டர்னு சொல்லிட்டு வறுக்கும் தட்டு, இதெல்லாம் என்னது, ஹீட்டர். அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றும். சரி, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ், அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி வெப்பத்தை உண்டாக்குவது. அப்போ எலக்ட்ரிக் அயன் அயன் பாக்ஸ். ரைட்டா? அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஹீட்டர் என்னது, எலக்ட்ரிக் அயன் நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ். எலக்ட்ரிக் ஹீட்டர்னு என்னது, இந்த நம்ம தண்ணியை சூடுபடுத்த பயன்படும். இந்த ரெண்டாவது படம், சூடுபடுத்த பயன்படும் ஒரு கருவி. அடுத்து எலக்ட்ரிக் டோஸ்டர்னால் வறுக்கிறதுக்கு பயன்படக்கூடாது. இந்த மூணாவது இருக்கு இல்லையா, இது வறுக்கிறதுக்கு பயன்படும், இல்லை சூடு பண்ணுறதுக்கு. ஒரு பொருளை உள்ளே வச்சேன்னா சூடாகவே இருக்கும். அதான் டோஸ்டர்னது வறுக்கிறதுக்கு பயன்படுறது, வறுத்தல். அப்போ இந்த மூணுமே என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றும். ரைட்டா? அப்போ இன் ஃபிகர் 2. இதான் 2.3 படத்தில் காண்பித்ததன் பிரகாரம் ஆர் சம் ஆஃப் த ஹோம் அப்ளையன்சஸ், இவைகள் எல்லாம் ஆர் இருக்கின்றன, இந்த மூணும் இருக்கின்றன. சம் ஆஃப் எவ்வாறாக, ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கின்றன. வீடு, ஹோம் அப்ளையன்ஸ்னால் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன. அப்போது தேட் அவைகள் யூட்டிலைஸ்னால் பயன்படுத்தப்படுகிறது. நல்லா பார்த்துக்க, ஒன்றா சொல்கிறேன், பயன்படுத்தப்படுகிறது. த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, ஹீட்டிங் எஃபெக்ட் வெப்ப விளைவு, மின்சாரத்தின் வெப்ப விளைவு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நல்லா திரும்பி படிக்கிறேன். இந்த 3 பொருள்களும் எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் ஹீட்டர் அண்டு எலக்ட்ரிக் டோஸ்டர், இதை இப்போ இந்த சோனின் ஃபிகரில் விட்டுரு, ஆர் இருக்கின்றன. சம் ஆஃப் ஹோம் அப்ளையன்சஸ், சில வீட்டு உபயோக பொருள்களாக இருக்கின்றன. இவைகள் எவ்வாறு செயல்படுகிறது, தேட் அவைகள் அவைகள் பயன்படுத்துகிறது. தேட் எதை குறிக்கிறது, இந்த பொருட்களை குறிக்கிறது. தேட் இந்த பொருட்கள் பயன்படுத்துகிறது.
நம்ம பொருள்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த பொருள்கள் பயன்படுத்துகிறது எதை பயன்படுத்துகிறது? பொருட்கள் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட்னா வெப்ப விளைவு, மின்சாரத்தின் ஹீட்டிங் எஃபெக்ட்னா வெப்ப விளைவு ஆஃப் கரண்ட். அப்படின்னா மின்சாரத்தின் வெப்ப விளைவை இந்த பொருட்கள் பயன்படுத்தி என்ன செய்கிறது? உனக்கு வெப்பத்தை கொடுக்கிறது. புரியுதா? யூட்டிலைஸ் யாரை குறிக்குது? இந்த பொருட்கள் பயன்படுத்துகிறது. ரைட்டா? அப்போ இன் தீஸ் அப்ளையன்சஸ், அப்போ இந்த பொருட்களில், இந்த வீட்டு அப்ளையன்சஸில் வீட்டு உபயோக பொருட்கள் தான். இந்த பொருட்களில் த ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப், இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ்னால் இதுக்குள்ளே ஹீட் பண்ணக்கூடிய, ஹீட்டை உண்டாக்கக்கூடிய பொருட்கள். இது திறந்து வச்சுன்னா ஒரு காயிலாக இருக்கும். அந்த பொருட்கள் எதனால் செய்யப்பட்டது? ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்னா வெப்பத்தை உண்டாக்கும் எலிமெண்ட் என்னது? அதை ஒரு சாதனம். ரைட்டா? அப்போது என்ன சொல்கிறான்? இன் தீஸ் அப்ளையன்சஸ் த ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் நிக்ரோம் என்ற ஒரு உலகத்தால் எது? இந்த ஹீட்டிங் எலிமெண்ட், இதில் ஹீட்டை உண்டாக்கக்கூடிய காயில், அதான் சொல்ல ஹீட்டிங் எலிமெண்ட் சொல்கிறான், அவைகள் உண்டாக்கப்பட்டுள்ளது. அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல், இது என்னது? நிக்ரோம்ன்றது என்னது? நல்ல பார்த்தேன், நிக்ரோம். நல்ல இன் தீஸ் அப்ளையன்சஸ், இந்த பொருட்களில் த ஹீட்டிங் எலிமெண்ட் வெப்பத்தை உண்டாக்கும் பொருட்கள் எதால் செய்யப்பட்டது? நிக்ரோம் என்ற ஒரு பொருளால் செய்யப்பட்டுள்ளது. அந்த நிக்ரோம் என்பது எவ்வாறாக இருக்கிறது? an alloy of nickel and chromium. இந்த நிக்ரோம் என்பது, நிக்ரோம் தான் ஹீட்டிங் எலிமெண்ட்டாக பயன்படுகிறது. ஆனால் அந்த நிக்ரோம் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா an alloy. அலாய்னா ஒரு கலவை. இதனோட கலவை நிக்கல் மற்றும் குரோமியத்தோட கலவையாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் இணைத்து ஒரு கலவையாக செஞ்சு நிக்ரோம் உண்டாக்கப்படுகிறது. அந்த நிக்ரோம் தான் ஹீட்டிங் எலிமெண்ட்டாக பயன்படுகிறது. அடுத்து நிக்ரோம் கேஸ் ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டிவிட்டி அண்டு ரெசிஸ்டார். ரெசிஸ்டிவிட்டின்னு என்னது? அந்த பொருளின் மின்தடை உண்டாக்கும் தன்மை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை கிடைக்கும். மின்தடைக்கு தன்மை. ஒவ்வொரு பொருள், இப்போ காப்பரா மின்தடைக்கு கம்மியாக உண்டாக்கும், அயன் மின்தடையை அதிகமாக உண்டாக்கும். அப்போ ஒவ்வொரு பொருளின் ரெசிஸ்டன்ஸ்னு எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ரெசிஸ்டிவ்னா மின்தடை ஒரு விகிதாச்சாரம் இருக்கும். அது எதுக்கு நம்ம காப்பரை நல்ல பெஸ்ட் கண்டக்டர்னு சொல்கிறோம்? ஏன் மின்சாரத்தை நல்லா கடத்துன்னு சொன்னால் அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி கம்மி, அயனுக்கு ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தி. ரைட்டா? அதுதான் என்ன சொல்கிறான்? அந்த ரெசிஸ்டிவிட்டியை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். அப்போ என்ன சொல்கிறான்? நிக்ரோம் என்ற உலோகமானது ஹேஸ் ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அதான் அதிகமான ரெசிஸ்டிவிட்டியை கொண்டுள்ளது. ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டினா அதிகமான எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது. மின்சாரத்தை அவ்வளோ வேகமாக கடத்தாது. அதனால் ஹை ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹை ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்ல, ஏன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி இருந்தால் தான் உனக்கு அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். ரைட்டா? அப்போ ஹை ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கேன் பி ஹீட்டட் டு எ வெரி ஹை டெம்பரேச்சர். அதனால தான் ஹை ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கிறதுனால தான் இது அதிகமான வெப்பத்தை தாங்கும். கேன் பி ஹீட்டட், இதை நம்ம உஷ்ணப்படுத்த முடியும். எதுக்கு? டு எ ஹை டெம்பரேச்சர், அதிகமான வெப்பநிலைக்கு. ஹை டெம்பரேச்சர் அதிகமான வெப்பநிலைக்கு இதை வெப்பப்படுத்த முடியும். சரியா? அப்போது வித்தவுட் ஆக்சிடைசேஷன். வித்தவுட் ஆக்சிடைசேஷன் என்னது? அதாவது ஆக்சிடைசேஷன்னா ஒரு பொருள்லேருந்து எலக்ட்ரான் வெளியே போகும். அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதற்கு பதிலாக ஆக்சிஜன் உள்ளே வரும். அதனால் துருப்பிடிக்கும். ஒரு இரும்பு வெளியில் வச்சுருக்க, வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு வைக்கும்போது பலன்னு இருக்குது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா துருப்பிடிச்சிருக்கும். எப்படி துருப்பிடிக்குது? அந்த இரும்பில் உள்ள எலக்ட்ரான்கள் காற்றில் செல்கின்றன. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் இதில் போயிடும், காற்றுல போயிடும். ஆனால் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் காற்றுல போனதுக்கப்புறம் அதற்கு பதிலாக காற்றுல உள்ள ஆக்சிஜன் இந்த இரும்புக்குள்ளே வந்துடும். அப்போ துருப்பிடிக்கும். அதுதான் ஆக்சிடைசேஷன் சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் ஆக்சிஜன். அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது துருப்பிடிக்காது அப்படின்னா வித்தவுட் ஆக்சிடைசேஷன். அப்படின்னா ஆக்சிடைசேஷன் வித்தவுட்னா இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை உண்டாக்காது. அப்போ ஆக்சிஜன் உள்ளே வராது. அப்போ துருப்பிடிக்காது. போதுமா? நல்லா பார்த்து படிங்க. அப்போ எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கான்? இதுக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கான். அண்ட் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர், அதாவது மின்சாரத்தால் இயங்கும் ஒரு வெப்பமானி அது 10 ஓம். அதனுடைய எதிர்ப்பு சக்தி எவ்வளோ? 10 ஓம் இருக்கிறது.
கனெக்டட் டு 220 வோல்ட் பவர் சப்ளை. பவர் சப்ளைனா பவர், அதாவது சக்தி கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வீட்டில் என்னது 220 வோல்ட் தான் ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், நாட் ஏ டிசி கரண்ட், ரைட்டா? அப்போது அதனோட பவர் இது என்னது, இது ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கிறது. அந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 10 ஓமு. அது இணைக்கப்பட்டுள்ளது எது கூட, ஒரு 220 வோல்டேஜ்னால் அதாவது மின் அழுத்தம் தரக்கூடிய ஒரு பவர் சப்ளை. பவர் சப்ளைனா பவரை வழங்குவது, திறனை வழங்குவது, ரைட்டா? அது திறனை வழங்கக்கூடியது. அது என்ன திறன், என்னது 220 வோல்ட், ரைட்டா? அப்போ இஸ் இம்மர்ஸ்ட் இன் ஏ வாட்டர், இம்மர்ஸ்னா மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இம்மர்ஸ்ட் இன் வாட்டர், தண்ணியில் அது மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னு எதை சொல்கிறான், தண்ணியை சூடு பண்ணுற அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் சொல்கிறான். தண்ணி சூடு பண்ணுறதுக்காக இந்த ராடு மாதிரி இருக்கு இல்லையா, அதை சொல்கிறான். இந்த படத்தில் 3 காமிச்சிருக்காங்க தண்ணி சூடு பண்ணுறது, அதை சொல்கிறான், ரைட்டா? இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர் ஆஃப் 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு தண்ணியில் இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரானது மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் எதில் வேலை செய்யுது, 220 வோல்ட்டில் வேலை செய்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு, ஹவு லாங் த எலக்ட்ரிக் ஹீட்டர் ஹேஸ் டு பி சுவிட்ச்டு ஆன். எவ்வளோ நேரத்துக்கு இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கணும், சப்ளை கொடுக்கணும், இந்த எலக்ட்ரிக் ஹீட்டருக்கு நம்ம சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளோ நேரத்திற்கு ஆஃப் எலக்ட்ரிக் ஹீட்டரை நம்ம ஹேஸ் டு பி சுவிட்ச்டு ஆன். சுவிட்ச் ஆன் என்னது, சுவிட்சை போட்டாலே கரண்ட் வரும். சுவிட்ச் ஆன் என்னது, அப்போ கரண்ட்டை கொடுக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு கரண்ட்டை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போது எதற்காக வேண்டிய எவ்வளோ நேரத்துக்கு கரண்ட்டு கொடுக்கணும்னு கேட்குறான். ஏதாவது காரணம்லாம் கேட்க மாட்டான்ல, காரணம் சொல்கிறான் பாருங்க. டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஃப்ரம் 30 டிகிரி செல்சியஸ் டு 60 டிகிரி செல்சியஸ். இன்க்ரீஸ்னால் அதிகரிக்கணும். எதை, அந்த தண்ணியோட வெப்பநிலை இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி செல்சியஸாக இருக்குது. சாதாரண நிலைமையில் 30 டிகிரியில் இருக்குது. நீ அந்த ராடை போடும்போது, அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் ராடை உள்ளே போடும்போது 30 டிகிரியாக இருக்குது. ஆனால் நான் 60 டிகிரியை ஆக்கணும், 30 டிகிரி கூட்டணும். அதுக்கு நான் எவ்வளோ நேரம் இதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் கரண்ட்டு கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கேட்குறான். எவ்வளோ கரண்ட்டுன்னு சொல்லலை, எவ்வளோ நேரம் நான் மின் சப்ளை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹவு லாங் த எலக்ட்ரிக் ஹீட்டர் ஹேஸ் டு பி சுவிட்ச்டு ஆன். எவ்வளோ நேரம் நான் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கணும், அப்புறம் கரண்ட்டு கொடுக்கணும். எதற்கு, டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், வெப்பநிலையை அதிகரிக்கணும். எங்கேருந்து, 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்க வேண்டி எவ்வளோ நேரம் நான் இதுக்கு சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ தண்ணி 30 டிகிரியில் இருக்குது, அப்போ இன்னும் ஒரு 30 டிகிரி கூட்டணும், ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், அப்போ ப்ராக்கெட்டில் த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் 4200 ஜூல். ஹீட்டை இதில் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, ஜூலில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஜூல் கிலோ பெர் கிராம், கேஜி -1 போட்டுக்கல, அது என்ன சொல்கிறா, ஜூல் கிலோன்னு என்னது 1000ன்னு அர்த்தம். ஜூல் கிலோ பெர் கிராம். அப்போ ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஒரு ஜூல் கிலோ கொடுக்கணும், ரைட்டா? ஜூல் கிலோ பெர் கிராம் கொடுக்கணும் அப்படிங்கிறான். 4200 எவ்வளவு, இதுதான் ஸ்பெசிஃபிக். ஸ்மால் எஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட். அங்கே என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்னது, அதாவது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல். அப்போ எதிர்ப்பு சக்தி, அந்த ஒவ்வொரு மெட்டீரியலோட எதிர்ப்பு சக்தியின் தன்மை. எதிர்ப்பு சக்தி எதுக்கு, கரண்ட்டை பாஸ் பண்ண விடாமல் எதிர்க்கிறது கூட தன்மை. இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட், அதுக்கு பதில் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு தான். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா இந்த தண்ணியோட உஷ்ணத்தை உண்டாக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ், அதாவது ஸ்பெசிஃபிக். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை. ஸ்பெசிஃபிக்கான குறிப்பிட்ட வெப்பநிலை. எது, தண்ணியோட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை எவ்வளவு, வெப்பநிலையில் எவ்வளவு, 4200 ஜூல். ஜூல்னால வெப்பநிலை குறிக்கிறது, ரைட்டா? ஜூல் கிலோ பெர் கிராம், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்மால் எஸ். இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைலாம் என்னது, அங்கே குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டின்னு அர்த்தம், சரியா? சரி, நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். இப்போ இந்த கணக்கு போடுவோம். கணக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், ஓகே சார், கணக்கில் என்ன கேட்டிருக்கான், இது ஹவு லாங், எவ்வளோ நேரம் இந்த நம்ம கரண்ட்டை போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஓம் கொடுத்துட்டேன், வோல்டேஜ் கொடுத்துட்டேன்,
அது போக என்னது 30 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு கூட்டணும்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் கொடுத்துட்டேன். வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் 4200 ஜூல் பெர் கிலோகிராம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அக்கார்டிங் டு ஜூல்ஸ் ஹீட்டிங்லா, அதாவது ஜூல்ஸோட வெப்ப விதியின் பிரகாரம், அதன் பிரகாரம் அக்கார்டிங் டு ஜூல்ஸ் ஹீட்டிங்லா, ஜூல்ஸ்னால் ஜூல்ஸ் என்ற விஞ்ஞானியின் வெப்ப தத்துவத்தின் பிரகாரம் என்ன சொல்கிறான், ரூல்ஸ் என்ன சொல்லுது, H=I²R/T. வெப்பமானது ஜூல்ஸோட விதியில் என்ன சொல்லியிருக்கு, ஹெச்னு என்னது, ஹீட். அந்த இது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது, எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்கப்படும் போது அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ வெப்பம் வெளியேறுகிறது, அது ஃபார்முலா என்னது, H=Hனா ஹீட் வெளியில் வர்றது I². அதை பற்றி அதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அதனோட ஸ்கொயர் இன்ட்டு இதென்ன படித்தோம்மா, இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதனோட எதிர்ப்பு தன்மை இன்ட்டு எவ்வளோ நேரம் அந்த கரண்ட் பாஸ் ஆகுது, அதில் டைம் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோவிங் இன்சைடு த ரெசிஸ்டர். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. ஹீட் எவ்வளோ ஹீட் வெளியே வருதுன்னா இதை பொறுத்து தான் இருக்குது. I²னா அதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அதனோட ஸ்கொயர் ப்ளஸ் ஆர். அப்போ அதனோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமான வெப்பம் வரும். ரெசிஸ்டன்ஸ் ஆர். அதே மாதிரி I அதிகமாக வந்தால் அதிகமான வெப்பம் வரும். அதே மாதிரி அதிகமான நேரம் கரண்ட் ஃபுல்லாக ஆச்சுனாலும் அதிகமான வெப்பம் வரும். அப்போ ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்டு டைம். கரண்ட் ஸ்கொயர்னு போடணும், ஏன்னா I². ரைட்டா, எல்லாத்துக்குமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு த பவர் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். அப்போ பவர் அதாவது ஆற்றல் இது சக்தியானது என்னது, பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். எலக்ட்ரிக்கல் ஹீட்டரில் பவர் எவ்வளோ பாஸ் ஆகும், வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். I என்னது, I=V/R தானே. பவர் என்னது, வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்னது 220 வோல்ட். 220 வோல்ட் கொடுத்துட்டான்ல அவன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்னது 10 ஓம் = 22 ஆம்பியர். கரண்ட் என்னது, பவர்னாலே கரண்ட் தானே, எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது I=V/R. அது வந்து ஓம்ஸ்லா. அப்போ V தான் கொடுத்துட்டேன், ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் 1 செகண்ட் பை த எலக்ட்ரிக் ஹீட்டர். இப்போது மேலே உள்ள ஃபார்முலா H=I²RT. அந்த டீக்கு வந்து நான் 1 செகண்ட்னு கொடுக்குறேன். 1 செகண்டில் எவ்வளோ ஹீட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். 2ன்னு கொடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 செகண்டில் நான் அப்போ 1 போட்டுக்கோ ஹீட்டுக்குள்ள டீக்குன்னா 1. 1 செகண்ட் 1 போட்டாங்கன்னா போடாமல் என்ன டீ எடுத்துடலாமா. 1 செகண்டில் எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ரைட்டா, அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் இன் 1 செகண்ட். அப்போ டீக்கு பதிலாக 1 போட்டால் என்ன ஆகும், டீ இல்லாமல் போயிடும். அந்த 1 கூட நீ எதை பெருக்கினாலும் 1 அந்த இது தான் கிடைக்கும். ரைட்டா, அப்போது H= என்னவாக இருக்கும், I²R. அப்போ டீ ஏன் எடுக்கல, டீ வந்து 1. அப்போ அந்த 1 கூட நீ எதை பெருக்கினாலும் அதுதான் வரும். ரைட்டா, அப்போ 1 செகண்டில் எவ்வளோ வெப்பம் வருகிறதுன்னு பார்க்கலாம். த ஹீட் ப்ரொடியூஸ் இன் 1 செகண்ட் இஸ் H= எவ்வளவு 22. தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 22 ஸ்கொயர். அதுக்கடுத்து என்னது, ஆர் ஏற்கனவே கொடுத்துருக்கான். ஆர் எவ்வளவு, I²R. ஆர்ன்றது என்னது, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, 10 ஓம். அப்போது 10 இதோட பெருக்க 22 × 22 எவ்வளோ ஆச்சு, 4484. ரைட்டா, 22 × 22 484 × 10. அது ஒரு சைவர் சேர்த்துக்கோ. இவ்வளோ வெப்பம் என்னது, ஹீட். அப்போ ஜூல். சரியா, அப்போ இதை நீ 3 டிஜிட் லெஃப்ட்டில் தள்ளி வச்சேன்னா கிலோ ஜூல்னு போட்டலாமா. இப்போ 4840 4.840 கிலோனா 3. அப்போ லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் 3 டிஜிட் தள்ளி வச்சேன்னா கிலோன்னு போட்டுக்கலாம். சரியா, அப்போ இன்ஃபேக்ட் ஒருவேளை த பவர் ரேட்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக் ஹீட்டர் இஸ் 4.84 கிலோவாட். அது என்ன ரேட்டிங், ஜூலுன்னு என்ன தெரியுமா, அதாவது இங்கே பாருங்கள் மேலே என்ன கொடுத்துருக்கேன், அதாவது எவ்வளோ ஹீட்டை உண்டாக்குது அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ பவர் ரேட்டிங் என்னதுன்னா எவ்வளவு உண்டாக்குது. இதை நல்லா பார்த்துங்க. அந்த ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த இன் 1 செகண்ட். 1 செகண்டில் எவ்வளோ உண்டாக்கியிருக்கு, இவ்வளோ உண்டாக்கியிருக்கு. அப்போது இவ்வளோ உண்டாக்கியிருக்குன்னா எவ்வளோ ஆற்றல் தேவைப்படும், அதே ஆற்றல் தான் தேவைப்படும். பவர் எவ்வளோ, ஆற்றல், சக்தி. என்னது, இப்போ இவ்வளோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 செகண்டில் இவ்வளோ ஹீட்டை உண்டாக்கியிருக்கு. எவ்வளவோ 4.84 கிலோ ஜூலை உண்டாக்கியிருக்குன்னா இன்ஃபேக்ட் அப்போ பவர் எவ்வளவோ இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். பவர் அவ்வளோ பவர் இருந்தால் தான் அவ்வளோ உண்டாக்க முடியும். சேம் தான்.
சிம்பிளாக நான் சொல்கிறேன், இன்னும் போக சொல்லித்தரேன். அப்போ இன்ஃபேக்ட் த பவர் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. பவர் ரேட்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் இஸ் 4.84 கிலோவாட், ரைட்டா. கிலோ அங்கே ஜூல், இங்கே வாட், ஏன்னா பவர்னு சொல்லிட்டோம், பவரோடது வாட், ரைட்டா. அப்போது த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் வாட்டர் ஃப்ரம் 30 to 60. அப்போ 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸை கூட்டுவதற்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுதுன்றதுன்னு கேள்வி கேட்டான். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுகிறது. த அமௌண்ட் ஆஃப்னா அளவு, ஆஃப் எனர்ஜி ஆற்றல், டு இன்க்ரீஸ்னா அதிகரிக்க, எதை அதிகரிக்க, இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகரிக்க, ஆஃப் எதனோட 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர், 1 கிலோகிராம் எடை கொண்ட தண்ணியின் வெப்பநிலையை நம்ம அதிகரிக்க. எங்கேருந்து அதிகரிக்க, ஃப்ரம் 30 டிகிரி செல்சியஸ் டு 60 டிகிரி செல்சியஸ். 30 டிகிரி ஏற்கனவே இருக்குது, அதில் 30 டிகிரி வெப்பநிலை, அதுலேருந்து 60 டிகிரி ஆக்குவதற்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஏற்கனவே நம்ம கச்சை கண்டுபிடிச்சிட்டோம், சரியா. ஹீட் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு. இப்போ நம்ம 11th படிச்சிருக்கோம். Q அப்படின்னு என்னென்னா, இப்போ உனக்கு ஒரு ராடு நான் உள்ளே போட்டுடுறேன், ரைட்டா, தண்ணிக்குள்ளே. அப்போ அந்த ராடு வந்து எவ்வளோ வெப்பத்தை உண்டாக்குகிறதோ அவ்வளோ வெப்பத்தை இந்த தண்ணி உறிஞ்சிடும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இதான் ராடு, காயிலாக இருக்கா, இது வாளிக்குள்ளே போட்டுறேன், இது கரண்ட் சப்ளை கொடுத்துட்றேன் 220 வோல்ட்டு. இது ஒரு வாளியப்பா, இதுக்குள்ளே தண்ணி இருக்குது, ரைட்டா, இதில் போட்டுடுறேன். அப்போ இதில் நான் கரண்ட் சப்ளை கொடுக்கும்போது இந்த காயிலுக்குள்ளே கரண்ட் வந்தபோது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக மாற்றும். அப்போது இந்த ஹீட் எவ்வளோ இதில் உண்டாகுதோ அவ்வளோ இதை இந்த தண்ணி உறிஞ்சிக்கிறோம் இல்லையா. தண்ணி எப்படி சூடாகும், இதில் ஹீட்டு உண்டாக இது உறிஞ்சிக்கிறோம், புரியுதா. அப்போ Q அப்படின்னு என்னது, Qன்றது இது உரியிறது. இந்த தண்ணி வந்து இதுலேருந்து எவ்வளோ வெப்பம் உண்டாகுதோ இந்த காயிலேருந்து அதை தண்ணி உறிஞ்சிக்கிறது தான் Q. ஹீட் அப்சார்ப்டு பை த வாட்டர், அதான் Q, ரைட்டா. அப்போது இதில் எவ்வளோ வெப்பம் உண்டாகுது இந்த காயில் அப்படின்றது வந்து R. அது என்னது, பவர் Pன்னா அதுதான் எவ்வளோ உண்டாகுது அப்படின்னா. அப்போ Q பை Pம்பாங்க, அல்லது Q பை ஹெச்ன்னு சொல்லலாம். ஏன்னா I²R தான், அதை பவர்னு சொன்னாலும் சரி, H, Q பை H அப்படின்றான். எவ்வளோ ஹீட் உண்டாகுதோ அவ்வளோ ஹீட்டை இது உறிஞ்சிடுது. அப்போ Q பை H. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ், ஹெச்னு கீழே, ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த காயில் இஸ் அப்சார்ப்டு பை த வாட்டர், அதான் Q. அதான் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 11th நீங்கள் படிச்சிருக்கீங்க, இது 12th சப்ஜெக்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா பாருங்கள், Q இஸ் ஈக்குவல் டு, இந்த Q ஆனது ஹீட் அப்சார்ப்டு பை த வாட்டர். அப்போ எங்கேருந்து அப்சார்ப் பண்ணுது, அந்த காயில் எவ்வளோ உண்டாகுதோ அவ்வளோ உண்டாகுது. அப்போ காயில் எவ்வளோ உண்டாகுதுன்னு ஹீட் H தான். H இஸ் ப்ரொடியூஸ்டு, அதை தான் போட்டுருக்காங்க. இந்த H இந்த போட்டுருக்காங்க இல்லையா. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சா H தான் கண்டுபிடிச்சோம். H ஈக்குவல் டு I²R. H என்னது, த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் 1 செகண்ட். ஒரு செகண்டில் ஹீட் உண்டாக்கப்படுகிறது. யாரால், பை த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். இந்த எலக்ட்ரிக் ஹீட்டில் உள்ளே போட்டிருக்கீங்களா, அதனால் உண்டாக்கப்படுகிறது. அப்போ ஃபார்முலா என்ன சொல்லுது, Q பை H, ரைட்டா. இது உண்டாக்கக்கூடிய போகிற தண்ணி உறிஞ்சிக்கிறது, அந்த தண்ணி உறிஞ்சிக்கிறது, அதுதான் சிம்பிள் Q, ரைட்டா. அப்போ Q ஈக்குவல் டு MS டெல்டா T. எம்னு என்னது, மாஸ் ஆஃப் த வாட்டர். எஸ்ன்னு என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட், அவள் கொடுத்துருக்கேன் 4600. அப்போ டெல்டா Tன்னு என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெல்டா Tனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா 30லேருந்து 60க்கு போகிற வரைக்கும்ன்றான். அப்போ 60 - 30 ஈக்குவல் டு 30. டெல்டா Tன்னு என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ 30 இருக்குது, 60க்கு போகுது. அப்போ 60 - 30, அதில் எவ்வளோ சேஞ்சு, 30 டிகிரி செல்சியஸ், ரைட்டா. அப்போ பாருங்கள், எம்மு கொடுத்துட்டேன், M 1 கிலோகிராம் இருக்குது. அப்போது எஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 4200 ஜூல் கிலோகிராம் கொடுத்துட்டேன், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த வாட்டர், ரைட்டா. அடுத்து டெல்டா T எவ்வளவு, 30 ஏன் போட்டிருக்கேன் இங்கே, நீ வாடு அங்கே 30லேருந்து 60க்கு போகுது. அதனால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ மாற்றம் ஏற்படுகிறது, 30. அதாவது 60 மைனஸ் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர். 60 - 30 = 30. சரி, சரி. நெக்ஸ்ட்டு இப்போது நல்லா பாருங்கள். அப்போ இதில் இது நீ அந்த சப்ஸ்டிட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும், 126 கிலோ ஜூல் கிடைக்கும். கிலோனா 1000, அதாவது இல்லை 1 to 6 3 சைவரை போட்டு ஜூல்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன கிடைக்குது, Qன்னு என்னது
த ஹீட் அப்சர்வ்டு பை த வாட்டர். எங்கேருந்து? த ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த காயில். எலக்ட்ரிக் ஹீட்டர் இப்போ அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஹீட்டர் உண்டாக்கக்கூடிய வெப்பத்தின் அளவுக்கு என்னது? ஹெச், கேபிட்டல் எஸ். அந்த அளவை தண்ணி உரியுது, அதுக்கு பேர் என்னது? சிம்பிள் Q, கேபிட்டல் Q, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த டைம் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஹீட் எனர்ஜி. அப்போ எவ்வளோ நேரம் தேவைப்படுகிறது? த டைம் தேவைப்படுது. ரிக்வயர்ட்னா டு ப்ரொடியூஸ், உண்டாக்குவதற்கு. ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றலை உண்டாக்குவதற்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறதுனா டியூ ஈக்குவல் டு Q/H. Q/Hன்னு என்னது? Qனா தண்ணி உரியக்கூடிய வெப்பம். ஹெச்னா அந்த எலக்ட்ரிக் ராடு உண்டாக்கக்கூடிய வெப்பம். எலக்ட்ரிக் ராடு எவ்வளோ உண்டாக்குதோ அது இது உறிஞ்சிடுது, ரைட்டா? முதல்ல எலக்ட்ரிக் ராடு உண்டாக்குது, அது உரியுது, பிறகு தண்ணி சூடாகலை, பிறகு அந்த எலக்ட்ரிக் ராடு உண்டாக்குது, பிறகு உரியுது, சூடாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது, பிறகு சூடாகுது. 30லேருந்து 31 வந்திருக்கு, பிறகு சூடாகுது 1 நிமிஷத்தில், பிறகு 32 வந்திருக்கு டிகிரி செல்சியஸ், பிறகு சூடாகுது, உரியுது, இப்படியே வருது. அப்போ டைம் எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது? இந்த டைம் ரிக்வயர்டு தேவைப்படுகிறது எதற்கு? டு ப்ரொடியூஸ் த ஹீட் எனர்ஜி. அந்த 30 ஆகணுமில்ல, 30 டிகிரி கூட்டணுமில்ல, கூட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது அப்படின்ற த டைம் ரிக்வயர்டு தேவைப்படுகிறது டு ப்ரொடியூஸ் திஸ் ஹீட் எனர்ஜி. இவ்வளவு ஹீட் எனர்ஜியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறதுனா T = Q/H. அப்போ H என்ன படித்தோம் நம்ம? I²R. அப்போ Q எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 126 கண்டுபிடிச்சி இன்ட்டு 10⁻³ ஏன்னா கிலோ ஜூல்னு போட்டிருக்கான், ரைட்டா? அப்போ கீழே என்னது? R, I²R எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 480, 4840, ரைட்டா? அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். 4840 ஜூலில் தான் போடணும். நீ 4 கிலோ மாற்றிடணும், ரைட்டா? அப்போ என்ன வரும்? 26.03 செகண்ட். இதுதான் உனக்கு கணக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக படிங்க.